ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பெண்ணிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்களாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உயர் மலையோ கரும்பெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிருள்ள பிரசனமாக மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற நம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். கிறிஸ்தவ வாழ்வின் மையமும் ஊற்றுமாக இருப்பது நற்கருணை என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை எங்களுக்கு கற்பிக்கின்றது. நற்கருணையின்றி எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசம் பயனற்றதாக இருக்கிறது. கத்தோலிக்க விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டிருப்பது இந்த நற்கருணையிலே. வாழ்வு தருகின்ற உணவு நானே என்று சொல்லி, என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் உங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய உடலை எங்களுக்கு உணவாகவும் தன்னுடைய உதிரத்தை எங்களுக்கு பானமாகவும் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், அதுதான் ஆண்டவர் இயேசு எங்கள் மேல் கொண்டிருக்கின்ற அன்பு, கரிசனை, அக்கறை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய அற்புதமான
பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். நற்கருணை பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். நற்கருணை ஆண்டவர் எங்களோடு வாழ்கிறார். அவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். எங்களை அக்கறையோடு கர்சனையோடு வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உண்மையானது, உயிருள்ளது என்பதை நாங்கள் எப்பொழுதுமே உணர வேண்டும். கிறிஸ்தன் வாழ்ந்தவர்களே, கார்டினல் ஹென்றி நியூமன் என்கின்ற புனிதரை பற்றி நாங்கள் பலரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு அவர் புனிதராக பிரகடனப்படுத்தப்பட்டார். அவர் குருவாக இருந்த வேளையிலே அவர் ஒரு அங்கிலிக்கன் குருவாக இருந்தார். அங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்த ஒரு குருவாக இருந்தவர். பின்பு அவர் கத்தோலிக்க மறையை சார வேண்டும், கத்தோலிக்க மறையிலே சேர வேண்டும் என்று சொல்லி அவர் கத்தோலிக்க மறையை அவர் தேர்ந்து கொண்டார். அந்த அங்கிலிக்கன் திருச்சபையில் இருந்து கத்தோலிக்க மறையிலே சேர்ந்து கொண்டார். அவை பலரும் அவரிடம் வினா எழுப்பினார்கள், கேள்வி கேட்டார்கள். ஏன் கத்தோலிக்க திருச்சபை அங்கிலிக்கன் திருச்சபையை விட்டு கத்தோலிக்க திருச்சபைக்கு செல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், கத்தோலிக்க திருச்சபையிலே நற்கருணை என்கின்ற மாபெரும் அருட்சாதனம் இருக்கிறது. அந்த அருட்சாதனத்திலே இயேசுவினுடைய பிரசன்னம் என்றுமே இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமாக என்றுமே அவருடைய பிரசன்னம் அந்த நற்கருணையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி அவர் பதில் சொன்னாராம். ஆம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, இதுதான் எங்களுடைய விசுவாசம். கத்தோலிக்க விசுவாசம் அழகானது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாங்கள் பெருமை கொள்ள வேண்டியது கத்தோலிக்க விசுவாசம். எங்களோடு இயேசு இருக்கின்றார், எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார். ஒரு நொடி பொழுதில் அல்ல, ஒரு கணப்பொழுதில் அல்ல, ஒரு மனத்தியாலம் அல்ல, மாறாக எப்பொழுதும் எப்பொழுதும் நிரந்தரமான பிரசன்னம் இயேசுடைய பிரசன்னம். ஆகவே இயேசுடைய இந்த பிரசன்னத்தை நாங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார். எங்களை எப்பொழுதுமே தன்னுடைய சிறகின் நிழலிலே வைத்து காக்கின்ற அன்பான தெய்வமாக, அப்பாவாக இருக்கின்றார். இயேசுவை நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நற்கருணை திருப்பலியிலும் நாங்கள் இயேசுவை உட்கொள்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு முறை உட்கொள்கிற பொழுதும் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளி வருகிறார், இருள்ள பிரசன்னமாக எழுந்தருளி வருகிறார். அவை நாங்கள் எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும். இயேசு அதைத்தான் எங்களிடம் விரும்புகிறார். நற்கருணை ஆண்டவர் எங்களிடமிருந்து விரும்புகின்ற கேட்கின்ற ஒரு செயல், எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இயேசு என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளி வருகிறார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இவருடைய இந்த உண்மையான அற்புத பிரசன்னத்திலே இருக்கிற நாங்கள் அவரை உற்று நோக்குவோம். அவருடைய மகிமையான மேன்மையான பிரசன்னத்தை நாங்கள் உற்று நோக்குவோம். அவர் எப்பொழுதும் எங்களுடன் வாழ்கிறார் என்பதை விசுவசிப்போம். அவை நாங்கள் அவருடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு, அவருடைய உடலை அவருடைய இரத்தத்தை நாங்கள் உணவாக பானமாக பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எங்களை தகுதி உள்ளவர்களாக்க வேண்டும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே, இதை யாவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என்னுடைய தசையை உங்களுக்கு உணவாக கொடுக்க, என்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு பானமாக கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு போதித்த பொழுது பல சீடர்கள் இயேசை விட்டு பிரிந்து சென்றார்கள். இவருடைய பேச்சை இனிமேலும் கேட்டுக்கொண்டிருக்க எங்களால் இயலாது. இவர் எப்படி தன்னுடைய உடலை இரத்தத்தை எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் தர முடியும் என்று சொல்லி அவர்கள் இடறல் பட்டார்கள், விசுவசிக்க மறுத்தார்கள். ஆகவே எல்லோரும் இயேசுவை விட்டு விலகி சென்றார்கள். இறுதியாக இருந்த அப்போஸ்தலர்களை இயேசு பார்த்து கேட்கின்றார், நீங்களும்
போய்விட நினைக்கிறீர்களா? நீங்களும் என்னை போய்விட நினைக்கிறீர்களா? என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று இயேசு கேட்ட பொழுது பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், நிலையான வாழ்வு, ஜீவன் அனைத்துமே உம்மிடம் தானே உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, விசுவசித்த ஒவ்வொருவரும் வாழ்வு பெற்றார்கள். விசுவசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நிலை வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவர் உண்மையாக பிரசன்னமாக இருக்கிறார். நாங்கள் விசுவசிக்கிற பொழுது நாங்கள் உண்மையாகவே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற உறுதிப்பாடு, வாக்கு தத்தம். அதுதான் நாங்கள் எப்பொழுதுமே இதனுடைய பிரசன்னத்தை நாங்கள் நம்ப வேண்டும். ஆகவே நாங்கள் பல வேளைகளிலே நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் விசுவசிக்க மறுத்திருக்கிறோம், விசுவசிக்காமல் இருந்திருக்கின்றோம். இது வெண்ணீர் அப்பந்தானே என்று சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே எங்களை என்றுமே மீட்கிறவர். எங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்துகிறவர். எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களை பரிசுத்தமாக்குறவர் இவர்தான். அவருடைய அன்பை எங்களுக்கு என்றுமே அள்ளி தருகிறவர் இவர்தான். பரிசுத்த ஆவியினாலே எங்களை அபிஷேகம் செய்கிறவர் இவர்தான். ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களாக எங்களை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை மீட்டரலும். நீர் எனக்காக சிந்திய இந்த இரத்தத்தினால் என்னை மீட்டு எனக்கு அருள் வாழ் நிலைவாழை பெற்றுக் கொடும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து இந்த வழியிலே உருக்கமாக இந்த வஜனை வழியாக பாடுவோம். இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. 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 ஆண்டவரிடம் எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் கழுவி போக்கும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய இரத்தத்தினால் எங்களை மீட்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவை பாவங்களிலிருந்து விடுதலை அளித்து அவருடைய நற்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் இன்னும் விசுவாசம் கொண்டு வாழுகிற மக்களாக இருக்க இறைவன் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம், உருக்கமாக செபிப்போம். பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும், பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும் பரமனுந்தன் பாதம் வந்தேனே. பரமனுந்தன் பாதம் வந்தேனே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவுடைய அன்பு அளவு கடந்த விதமான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற விதமாக எங்களை அன்பு செய்கிறவர் ஆண்டவர். காணாமல் போன ஆட்டை தேடி வருகிறவர் போல,
99 ஆடுகளை பால்வெளியிலே விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி வருகின்ற ஆயனை போன்றதொரு அன்புதான் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு. அவருடைய அன்பை அனுபவிப்போம். நற்கருணையிலே இருக்கின்ற அந்த ஆண்டவருடைய அன்பை நாங்கள் இப்பொழுது அனுபவிப்போம். அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் உன் அன்பே என்று நான் வாழ, எல்லாமும் அன்பே என்று நான் வாழ, எல்லாமே உமக்காய் அர்ப்பணித்தேனே, எல்லாமே உமக்காய் அர்ப்பணித்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. உங்களை நான் திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், உங்களுக்காக தேற்றுவராகிய ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லி தூய ஆவியானவரால் எங்கள் எல்லோரையும் அபிஷேகம் செய்தவர் இந்த நற்கருணை ஆண்டவர். அவர் அபிஷேகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், அவையின் வல்லமையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நற்கருணை ஆண்டவர்களே முழுமையான விசுவாசம் வைத்து நாங்கள் எல்லோரும் அவருடைய பிரசன்னத்தின் மக்களாக, அவரால் ஆட்கொள்ளப்படுகிற மக்களாக மாற்றமடைய எங்களை நாங்கள் நற்கருணை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியை தந்து அமைதியில் வாழ, ஆவியை தந்து அமைதியில் வாழ, அணைக்கு முந்தன் கரம் பிடித்தேனே, அணைக்கு முந்தன் கரம் பிடித்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. நற்கருணை ஆண்டவரே, நீர் உண்மையாகவே உயிருள்ள பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற சம்பாவனை எங்களுக்கு கொடுத்திரலும், எங்கள் எல்லோரையும் ஆட்கொண்டு வழிநடத்தியரிடம் பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொள்ளும் என்றும் உடைய ஆசீர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் குடும்பங்கள் மீதும், இந்த வழிபாட்டிலே ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கு பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி உம்முடைய முழு அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் காத்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புமிக்க
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.